சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் முத்து, சும்மா முத்துவ மிரட்டாதீங்க கருணாகரன் சார். அன்பு கேட்கும் போதே நந்தா யாருங்கிற உண்மையா நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்காது. நந்தாவை அப்பவே புடிச்சிருக்கலாம். அவன் செத்திருக்கவும் மாட்டான், ஆனந்தி போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு அலைஞ்சிருக்கவும் மாட்டா. இதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். மித்ரா, இவர் தான் அவசரத்துல வேலைக்கு ஆள் எடுத்தாரு, நந்தாவோட டீடைல்ஸ வாங்கல. அவன் வேலைக்கு சேர்ந்து இவ்ளோ நாளானாலும் அவனை பத்தி எந்த டீடைல்ஸும் நம்ம சிஸ்டம்ல இல்லவே இல்ல. அது ஏன்? அதெல்லாம் சிஸ்டம்ல இருந்தது மகேஷ். ஏதோ டேட்டால அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியனை ரெக்கவர் பண்ண சொல்லிருக்கேன். What is this மித்ரா? கருணாகரன் சார் மாதிரி கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க வேலைக்கு எடுத்த ஒரு ஆளால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும். அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம கேஷுவலா பதில் சொல்றீங்க. What nonsense is this? Hey மகேஷ், what happened? ஏன் மித்ரா கிட்ட இவ்வளவு கோவமா பேசுற? மித்ரானா கோவப்படக்கூடாதா? இவ பண்ணிருக்கிற தப்போட விளைவு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு தெரியுமா? மர்டர் கேஸ்ல ஆனந்தியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? எவனோ சடனா வந்து நம்ம கூட்ஸ் போற ட்ரக்ல ட்ரக்ஸ கடத்துறான். லேடிஸ்க்கு கம்பெனில அபியூஸ் நடக்குது. சடனா மர்டர் அட்டெம்ப்ட் நடக்குது. யாருன்னே தெரியாத ஒருத்தன் உள்ள வந்து இங்க வேலை பார்க்கிற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி சீட் பண்றான். ஆனா அவனை பத்தி எந்த டீடைல்ஸும் கம்பெனி ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. இதெல்லாம் எந்த கம்பெனில நடக்கும்? தட்ஸ் ஓகே மகேஷ், நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, இனிமே நடக்காம பாத்துக்கலாம் மகேஷ். நோ, அப்படி விட்டுற முடியாது. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நான் அதுக்கு 2 ஆக்ஷன் எடுக்கணும். ஒண்ணு, நம்ம கம்பெனில வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கூடுதல் பொறுப்பு கொடுக்க போறேன். நம்பர் 2, நடந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். யாருக்கு கூடுதல் பொறுப்பு, யாருக்கு பனிஷ்மெண்ட்? இனிமே நம்ம கம்பெனில யாரு புதுசா வேலைக்கு சேர்றதா இருந்தாலும், இங்க வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு லீவ், பெர்மிஷன் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கருணாகரன் சார் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அன்பும் சேர்ந்துதான் முடிவெடுப்பாரு. ஸ்டாஃப் விஷயத்துல கருணாகரன் சார் கிட்ட கேட்காம அன்பு முடிவெடுக்கலாம். ஆனா அன்பு அப்ரூவ் பண்ணாம கருணாகரன் சார் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதான் நான் அன்புக்கு கொடுக்கிற கூடுதல் பொறுப்பு. சரி, பனிஷ்மெண்ட் யாருக்கு? நந்தா அப்பாயின்மெண்ட்ல தப்பு நடந்திருக்கிறதால கம்பெனில பல பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. சோ கருணாகரன் சாருக்கு 2 months சேலரி கட் பண்றேன். அப்புறம் அந்த நந்தாவை பத்தி எந்த ரெக்கார்டும் இல்லாததால மித்ராவை 1 week சஸ்பெண்ட் பண்றேன். ஏய் மகேஷ், என்ன அது மகேஷ்? அரவிந்த், as a MD-யா இதான் என் டெசிஷன். இதுல விருப்பம் இருந்தா இங்க வேலை பார்க்கலாம்.
இல்லனா பேப்பர் போட்டு போயிட்டே இருக்கலாம். That's it. You all can go now. சார், ஏன் சார் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நான் ஏதோ உங்களை தூண்டி விட்ட மாதிரி இவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? டேய் அன்பு, எல்லாருக்கிட்ட நீ ஏன் உன்னை நல்லவன் நிரூபிக்கணும்னு நினைக்கிற? சாருக்கு தெரியும் நீ யாருன்னு, எங்களுக்கும் தெரியும்டா. அப்புறம் என்னடா? அதுக்கு இல்லடா நீ எதுவும் பேசாத, சார் சொல்றது செய். ஆமா அன்பு, சில நேரங்கள்ல கம்பெனியோட நல்லதுக்காக சில டிசிஷன்ஸை நாம எடுத்துதான் ஆகணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை அவங்க எதுவும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். போய் வேலையை பாரு. என்ன மேடம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மகேஷ்? அந்த நந்தா செத்ததுனால இப்ப என்ன கெட்டு போச்சு? எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. இவன் அந்த பட்டிக்காடு பின்னாடி சுத்திட்டு இருந்து ஏமாந்தா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல ஒரு நாள் கூட நான் இப்படி அவமானப்பட்டது இல்ல மேடம். எல்லாம் உங்களாலதான். யாரு மேடம் அந்த நந்தா பையன்? அவனை நானா கூட்டி வந்தேன். மகேஷ் என்னமோ அந்த பேச்சு பேசுறாரு. நீங்களும் அமைதியா அவர் பேசுறது கேட்டு சும்மா இருக்கீங்க. தில்லை சார்ட்ட நான் சம்பளத்தை ஏத்தி வாங்கி தான் பழக்கம். ₹1 கூட குறைச்சி வாங்கி பழக்கமே இல்ல. ஆனா அந்த மகேஷ் 2 மாச சம்பளத்தை புடிக்கிறாங்கிறாரு.